कर रहा हूँ भाई, भागो भागो। நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ டெல்லியில் நடைபெற்ற மிகப்பெரிய கார் வெடிகுண்டு விபத்தை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நேற்று மாலை சரியாக ஒரு 6:52 மணிக்கு டெல்லியின் செங்கோட்டையின் அருகே ஒரு மிகப்பெரிய கார் வெடிகுண்டு விபத்து ஏற்பட்டது. இதில் 13 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கின்றனர். ஏராளமானோர் இந்த வெடிகுண்டு விபத்தில் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். டெல்லி போலீசார் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணையும் நடத்தினர். 3 இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி சம்பவ இடத்திற்கு சென்று தங்களது இன்வெஸ்டிகேஷனை துவங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் NSG, NIA, அது மட்டும் இல்லாமல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி சார்ந்த தடவியல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த வல்லுநர்கள் உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு சென்று பல்வேறு ஆதாரங்களை சேகரித்து தங்களது விசாரணையை தொடங்கிவிட்டனர். இது யார் செய்தது, இந்த வெடி விபத்திற்கு யார் காரணம் என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்த பொழுது இந்த வெடி விபத்திற்கு மூல காரணமாக இருந்தவர் என்று காஷ்மீரை சார்ந்த உமர் முகமது என்ற ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்கின்றனர். பல்வேறு கோணங்களில் விசாரணையானது தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கின்றனர். இந்த 3 இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியும் அந்த பகுதியை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து பல கோணங்களில் யார் இந்த வெடிகுண்டு விபத்தை நிகழ்த்தியது, யாரெல்லாம் இதற்கு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கோணத்தில் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. டெல்லி செங்கோட்டையில் வெடிக்கப்பட்ட கார் ஒரு ஹரியானா பதிவு கொண்ட கார். HR26CE 7674 என்கின்ற I-20 காரில் தான் இந்த வெடிகுண்டு விபத்து நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அந்த கார் யார் வாங்கியது, யார் பயன்படுத்தியது என்ற கோணத்தில் விசாரணையானது நடைபெற்றது. இதில் கண்டுபிடிக்கப்பட்டது என்னவென்றால், ஹரியானா மாநிலத்தில் உள்ள குரு கிராமத்தில் முகமது சல்மான் என்றவர் வாங்கி பயன்படுத்தி வருகிறார். காஷ்மீரில் உள்ள பகல்காம் பகுதியை சார்ந்த முகமது தாரிக் என்ற நபருக்கு செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ் செய்கிறார். முகமது தாரிக் யார் என்ன செய்கிறார் என்று விசாரணை செய்யும் பொழுது தன்னுடைய ஒரிஜினல் அட்ரஸ் ப்ரூஃபை கொடுக்காமல் ஒரு டூப்ளிகேட் அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்து இந்த காரை வாங்கியிருப்பது இந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. காவல்துறையினருக்கு இந்த விசாரணையில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புறம் இருக்க,
கடந்த 19ஆம் தேதி காஷ்மீரில் ஒரு போஸ்டர் ஒன்று ஒட்டப்பட்டிருக்கிறது. இந்த போஸ்டரில் தான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை எழுந்தது. பகல்காம் தாக்குதலுக்கு எதிர்த்தாக்குதலாக சிந்தூர் தாக்குதல் நடைபெற்று ஜெய்ஷ்-இ முகமதுனுடைய தலைமை அலுவலகம் அழிக்கப்பட்டது. இதில் பல முன்னணி தீவிரவாதிகள் அழிக்கப்பட்டதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதனுடைய ஒரு எதிர்வினையாக காஷ்மீரில் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் கொல்லப்படுவார்கள் என்ற ஒரு போஸ்டரால் தான் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த போஸ்டரை ஒட்டியவர் அடில் அகமது. இவர் ஒரு மருத்துவர். இவர் அந்த பகுதியிலிருந்து தப்பி செல்கிறார். எங்கு தப்பி செல்கிறார் என்று ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீசார் ஒரு தீவிர சோதனையில் ஈடுபடுறாங்க. தீவிர விசாரணையிலும் ஈடுபடுறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட பொழுது ஷஹான்பூர் மருத்துவமனையில் அடில் அகமதை கைது செய்கின்றனர். அவரை துருவி விசாரணை செய்ததில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் 2500 கிலோ எடையுள்ள வெடிகுண்டு பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர் ஜம்மு அண்ட் போலீசார். இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியூட்டும் சம்பவத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தியிருப்பது. ஒரு மிகப்பெரிய ஒரு வெடி விபத்தை ஏற்படுத்த இவ்வளவு குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் 2500 கிலோ எடை வெடிப்பொருட்கள் கண்டிருப்பது ஒரு இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுத்தி இருந்தது. 2500 கிலோ வெடிமருந்து மட்டுமல்லாமல் AK-47, AK-56 அதே போன்று ரிமோட் கண்ட்ரோல் உபகரணங்கள், வெடிபொருளுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அந்த பகுதியில் கிடைத்திருக்கிறது. இவருக்கு துணையாக யார் இருக்கிறார்கள், யாரெல்லாம் இவருக்கு ஆதரவாக செயல்படுகிறார்கள் என்ற ஒரு விசாரணை கோணத்தில் காவல்துறையினர் தொடர்ந்து இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. இந்த நிலையில் அடில் அகமதுனுடன் ஹரியானா பரிதாபாத்தில் உள்ள தஹூத் பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராக இருக்கக்கூடிய முபாஷிக் ஷாகிலுக்கு தொடர்பு இருக்கிறது என்று ஒரு தகவல் கிடைத்து அவரையும் கைது செய்கின்றனர். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒரு கிராமத்தில் வாடகை குடியிருப்பு ஒன்று எடுத்திருக்கிறார் இந்த மருத்துவர். அவருடைய இல்லத்தில் சோதனை நடத்துகின்றார்கள். அமோனியம் நைட்ரேட் 350 கிலோ. இந்த அமோனியம் நைட்ரேட் என்பது வெடிபொருட்கள் தயாரிக்கக்கூடிய மூளை பொருட்கள். இதனால் பல டன்கள் வெடிபொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு அபாயமான மூலப்பொருட்களை காவல்துறையினர் கண்டுபிடித்திருந்தனர். இந்த நிலையில் அவரது காதலி அருகில் இருக்கக்கூடிய ஒரு காரை பார்க் பண்ணியிருந்தாங்க. அந்த காரை சோதனை செய்யும்போது உயர் ரக துப்பாக்கிகளும் கண்டுபிடிக்கப்பட்டது. மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தான் இன்வெஸ்டிகேஷன் ஆனது விரிவாக போகும்போது அடுத்த நாளே, அதாவது கிட்டத்தட்ட 2500 கிலோ வெடிபொருட்கள் ஒரு புறம் கண்டுபிடிக்கப்படுகிறது. இன்னொரு புறத்தில் அமோனியம் ஹைட்ரேட்டான 350 கிலோ வெடிபொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு மூலப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. அடுத்த நாளே டெல்லியினுடைய முக்கியமான தலைநகரான செங்கோட்டையின் வாசலில் உள்ள ஒரு சிக்னலில் ஒரு மிகப்பெரிய கார் வெடிகுண்டு விபத்து நிகழ்த்தி இருக்கிறார்கள். பகல்காம் தாக்குதலுக்கான ஒரு சிந்தூர் தாக்குதலுக்கு எதிர்வினையாக அந்த தாக்குதலில் உயிரிழந்த ஜெய்ஷ்-இ முகமது அமைப்பினர் இதற்கு பொறுப்பேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழலில் அவர்கள்தான் இந்த தாக்குதல் நடத்தினார்களா என்று ஒரு கோணத்தில் சந்தேகிக்கப்படுகிறது. மருத்துவரை உயிர்காக்கும் கடவுளாக கொண்டாடி வரும் இந்த சூழலில் உயிர்காக்கக்கூடிய மருத்துவர்களே ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத வெடிகுண்டு விபத்திற்கு துணையாக சென்றிருக்கிறார்கள். பல உயிர்களை எடுத்திருக்கிறார்கள் என்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருந்தாலும், இந்தியாவில் படித்து இந்தியாவில் சேவை செய்யக்கூடிய நபர்கள் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாதிகளுக்கு துணையாக செயல்பட்டு இருப்பது வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்தியா முழுவதும் பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நடைபெற்ற இந்த வெடி விபத்து தொடர்பான பல்வேறு அப்டேட்களை அடுத்த வீடியோக்களில் நாங்கள் தர இருக்கிறோம். தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை பாருங்கள். நன்றி, வணக்கம்.